ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 1 கப் பொட்டுக்கடலை சேர்க்கலாம். இந்த பொட்டுக்கடலையை லைட்டாக சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கலாம். பொட்டுக்கடலையை சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வைக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைய விட்டு எடுக்கலாம். இப்போ வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கொதிக்க விடுங்க. இதில் நல்லா வெல்லைப்பாக காய்ச்சி எடுக்கணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் விட்டு பார்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கையில் எடுத்து நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லைப்பாகு கொஞ்சம் கெட்டியாகி வர ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம பாகுப்பதம் செக் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் இந்த வெல்லைப்பாக விட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாகுப்பதம் இன்னும் வரல. நம்ம மறுபடியும் இதை நல்லாவே கிளறி விடலாம். பாருங்கள், இன்னும் நல்லாவே வெல்லைப்பாகு நல்லா கெட்டியாகி வந்தாச்சு. இப்போ மறுபடியும் பாகுப்பதம் செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கையில் எடுக்க வருது. நல்லா உருட்டுற பதத்தில் இருக்குது. நம்மளோட பாகுப்பதம் கரெக்டாக வந்தாச்சு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இதில் நம்ம வறுத்து எடுத்திருந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக பிடிச்சிருங்க. சூடாறினதுக்கப்புறமா இது நல்லா கெட்டியாகிடும். அதனால் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக அரிசி மாவு கூட கையில் நல்லா தடவி விட்டு இதை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தாச்சு. 1 கப் பொட்டுக்கடலையில் இந்த அளவுகளில் உங்களுக்கு 8 உருண்டைகள் கிடைக்கும். நம்மளோட சுவையான ஆரோக்கியமான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.